அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். உங்களுக்கு இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு யோகா அடிச்சிருச்சு. குரு உச்சத்துல இருக்காரு. அதனால சூப்பரா இருக்கான். எனக்கு தான் நேரமே சரியில்லை. இப்படி நல்ல நேரம், கெட்ட நேரம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் நல்ல நேரத்தை ரொம்ப நம்புவேன் ஆக்சுவலா. ஆனா அதை பார்க்குற பார்வையில எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு. ஆஹ் நல்ல நேரத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ பெருசா இருக்கணும் அப்படிங்கிறத, நம்மளுடைய நார்மலான நேரம் இல்லைன்னா நம்ம கெட்ட நேரம்னு சொல்றோம்ல, அந்த நேரம் தான் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்ப நான் ஒரு சிங்கர், எனக்கு ஒரு பாடகி ஆகணும்னு ஆசை. நான் என்னோட நார்மலான நேரத்துல என்ன பண்றேன்னா, வீட்ல பாடி பாடி பயிற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஆனா எங்கேயுமே போயிட்டு நான் மியூசிக்லாம் போய் கத்துக்கல. கேட்டா நான் அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்றேன். என்கிட்ட காசு இல்ல, இல்லைன்னா எனக்கு எங்க போய் கத்துக்கணும்னு தெரியாது. இப்படி ஏதோ ரீசன் சொல்றேன். நான் அப்படி கத்துக்கல. இப்ப எனக்கு ஒரு நல்ல நேரம் வருது. அப்ப என்ன நடக்கும்? நான் கத்துக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டீச்சரை இந்த இயற்கை எனக்கு காட்டி கொடுக்கும். என் லைஃப் அங்கிருந்து அடுத்த லெவலுக்கு போகும். இதே நான் என்னோட நார்மலான நேரத்துல என்ன பண்றேன்னா, நான் வீட்ல பயிற்சி பண்றேன். எப்படியும் யார்ட்டயும் ஹெல்ப் கேட்டு, சப்போர்ட் கேட்டு, கடன உடனே வாங்கியாவது ஒரு மியூசிக் டீச்சரை கண்டுபிடிச்சு, அந்த அளவுக்கு போய் பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா, அந்த நேரத்துல ஏதாவது ஒரு மேடைகள்ல போய் பாடணும் அப்படின்ற ரிஸ்க்க நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா ஆசைதான். ஆனா அங்க போய் பாடினா என்னை அசிங்கப்படுத்துவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கலாய்ப்பாங்க. அப்படிலாம் யோசிச்சுட்டு நான் அந்த ரிஸ்க் எடுக்கவே இல்லை. இப்ப எனக்கு ஒரு நல்ல நேரம் வருது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல மேடைகள்ல பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த இயற்கை எனக்கு அந்த நல்ல நேரத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப என்னோட நார்மலான நேரத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வீட்லயும் பாடுறேன், ஒரு மியூசிக்கும் போய் கத்துக்கிட்டேன். எப்படியோ அவமானப்பட்டு அசிங்கப்படுத்துற நிறைய கடந்து நான் ஒரு மேடை நிகழ்ச்சியிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி பாடவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்ப எனக்கு ஒரு நல்ல நேரம் வருது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன? ஒரு பெரிய டிவி சேனல்ல பாடுறது, இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படத்துல பாடி பாட்டு பயங்கர ஹிட் ஆகுறது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த இயற்கை நடத்தி கொடுக்கும். ஓவராலா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்மளுடைய நல்ல நேரத்துல கிடைக்க போற விஷயம் எவ்வளவு பெருசா இருக்கணுங்கிறத நம்மளோட நார்மலான நேரத்துல நம்ம உழைக்கிற உழைப்பு தான் தீர்மானிக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னா, சூப்பர். நல்லா இருங்க. அத அப்படியே தக்க வச்சுக்கோங்க. இல்ல, எனக்கு நேரமே சரியில்ல, நான் லைஃப் ரொம்ப போரா போகுது, நார்மலா போகுதுன்னா, இதுதான் நீங்க உழைக்கிறதுக்கான நேரம். நீங்க உங்க நல்ல நேரத்துல அடைய போற விஷயம் எவ்வளவு பெருசா இருக்கணுங்கிறத, இப்ப நீங்க உழைக்கிற உழைப்பு தான் தீர்மானிக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி.